தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். தன்னம்பிக்கை இல்லை நம்மளுக்கு இவ்வளோ நாள் நம்மளுக்கு. ஏன்னா தன்னம்பிக்கை இல்லைன்னா என்ன செய்வீங்க? இந்த ப்ராடக்ட் த பெஸ்ட் ப்ராடக்டாக இருக்கலாம், மார்க்கெட்டிங் பிளான் த பெஸ்ட் பிளானாக இருக்கலாம், ட்ரைனிங் சிஸ்டம் த பெஸ்ட்டாக இருக்கலாம். இது எதுவுமே வேலை செய்யாது உங்களுக்கு. நீங்களும் பெஸ்ட் தானே நம்பாத வரைக்கும் நானும் பெஸ்ட் தான், ஐ கேன் டூ திஸ்னு அந்த பிலீஃப், செல்ஃப் பிலீஃப் சிஸ்டம் சரியா இருந்துச்சுன்னா, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சரியா இருந்துச்சுன்னா, நீங்க எதை செஞ்சாலும் நல்லா வந்துடலாம். உங்களை தவிர வேற யாராவது நம்பணும்னு சொன்னா முதல்ல நீங்க நம்பணும். உங்க மேல நம்பிக்கை வைங்க. நம்ம நம்புறது இல்லை, அதனால யார் என்ன சொல்லணும் டக்குன்னு என்ன செய்யறோம், மூக்குக்கு மேல கோவம் வந்துடுது. யாராவது உங்களை பார்த்து ஏதாவது சுட்ட விட்டு கொஞ்சம் என்ன அர்த்தம், நம்ம அதுவும் ஆயிட்டோம் கொஞ்சம் நேரத்தில் அசைவு ஷேக் பண்ணிடுவாங்க ஈஸியா. ஸ்ட்ராங்காக நில்லுங்க, எதை வேணா சொல்லிட்டு போகிறாங்க. ஓகே, என்னை பற்றி எனக்கு தெரியும், இட்ஸ் ஓகே, தேங்க்யூ, இட்ஸ் யோர் ஒப்பீனியன், இட்ஸ் நாட் மீ. உண்மையா இல்லையா? அந்த தெளிவுக்கு வந்துடுங்க. இல்லை மாட்டிக்குவீங்க. நல்லா ஆரோக்கியமாக வீட்டு விட்டு வெளியே ஆகிறீங்க. 4 பேர் என்ன பார்க்க ஒரு மாதிரியா இருக்கிறீங்க, ஏன் ஸ்லோவாக நடிக்கிறீங்க, உடம்புக்கு எதுவும் முடியலன்னு கேட்டால் முடிஞ்சிச்சு, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட வச்சிங்களேன், என்ன ஆச்சு? ஈஸி, பீப்புள் கேன் கண்ட்ரோலிங் யூ. அது சரியான டாக்டர் வந்துருச்சிங்க, ஹார்ட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, இல்லை கட்டி புதுசாக வந்திருக்கு, எடுத்துருவாங்க, முடிஞ்சு. தேவையில்லாமல் ரொம்ப பேர் ஸ்பேப்பாட்டு போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்பிக்கை வைங்க, நம்பிக்கை வைங்க, நிறைய மாற்றங்கள் நடக்கும் இக்காலத்தில். எவ்வளோ பெரிய நோயாக இருந்தால் கூட உங்கள் பிரார்த்தனை, சரியான மூலிகை, சரியான எக்ஸசைஸ், ப்ரீதிங் ப்ராக்டிஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக செஞ்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய பிரச்சனை கூட நீங்கள் வெளியாகலாம். இது உண்மை. நம்ம தான் ப்ரோக்ராமே நம்ம எப்படி பண்ண போகிறோம். இவ்வளோ நாள் நம்ம ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தோம். சில பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக எதிர்பார்க்குறாங்க. ஆனால் தான் இன்றைக்கி மணிக்கம் கம்பெனி மலேசியாவில் தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா காசை மட்டும் போட்டுக்கொடுறேன், மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க, அவ்வளோதான். 4 லட்சம் வழி போட்டுட்டு கடங்காரனாக இருக்காங்க ரொம்ப பேர், ரொம்ப பேர். லோன் எடுத்து என்ன பண்ணுறீங்க? ஜஸ்ட் ஃபாலோ. இறைவன் கொடுத்த பகுத்தறிவு எங்கே போச்சு? ஏன் கொஞ்ச நேரம் யோசிச்சிருக்கலாமே. ஒரு வாட்டி பட்டா பரவாயில்ல, 2 வாட்டி பட்டா பரவாயில்ல, ஆனால் வாழ்க்கை பூரா பட்டுக்கிட்டு இருந்தா என்ன பிரச்சனை? எங்கே போய் சொல்றது? யாரோட ப்ராப்ளம் இப்போ சொல்லுங்க? ஒரு வாட்டி போதும், தேங்க்யூ காட், ஒரு வாட்டி சப்ஜெக்ட் போதும். ஆனால் சில பேர் திட்டிக்கிட்டு இருப்பாங்க, பார்த்தா இன்னொரு மணிக்கு இவ்வளோ காசு போட்டுருப்பாங்க. அதை விட்டுட்டேன், இங்கே போட்டு எடுக்கலாம்னு நினச்சேன், இங்கே விட்டுட்டு அங்கே போட்டு எடுக்கலாம்னு நினச்சேன், கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். டோன்ட் பிளே ஷார்ட்கட்ன்றது என்னங்க பிஸ்னஸில்? சின்சியராக உண்மையை செய்யுங்க. இதெல்லாம் ஹார்ட் ஒர்க் இல்லை, ஸ்மார்ட் ஒர்க் தான். ஸ்மார்ட் ஒர்க். பணத்தை இருந்தால் போட்டு பணம் வருது, நம்ம யோசிக்கணும், கொஞ்சம் யோசிக்கணும். பேங்கில் நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு 3 காசு வட்டி கொடுக்குறான், ஓகே. ஆனால் இவர் மாதத்துக்கு 3 காசு தரேன்றாரு, எதுக்கு? உண்மையா இருக்குமா, நம்பிக்கை இருக்குமா, எல்லாம் யோசிக்கலாம். எல்லா அக்கௌண்ட்டும் நீங்கள் யோசிக்கணும். சரியா இருக்குமா, ஸ்டடி பண்ண முடியுமா, யார் அவங்க? ஐ வாண்ட் டு சி. உண்மையில பணம் போடுறீங்கன்னா உங்களுக்கு ஆள் தெரியணுமா இல்லையா? சும்மா யார்கிட்டையும் பணம் போட்டுருவீங்களா? இல்லைன்னா அது எப்படி மணிக்கமாக வந்துச்சு? யார் வேணால் போட்டுறாங்க, யார் வேணால் போடலாம். அதெல்லாம் கொஞ்சம் கவனம் வேணும்னு சொல்கிறேன். இதுக்கெல்லாம் நம்மகிட்ட இருக்கு, நாட்டில் இருக்கு. ஏன் தெரியுமா? கம்ஃபர்ட். கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கஷ்டப்படுங்க, நல்லா ரத்த ஓட்டம் நல்லா இருக்கு, உற்சாகம் இருக்கு, திறமை இருக்கு. திஸ் இஸ் யோர் டைம், ஃபுல்லி யூட்டிலைஸ் பண்ணுங்க. ரிட்டையர்மெண்ட் காலத்தில் ஒவ்வொரு நாடு அப்படியே ஜாலியாக சுற்றிடுவாங்க. கஷ்டப்படுங்களேன் ஒரு 5 வருஷம் உங்களுக்காக. ஒரு நாளைக்கு 13-14 மணி நேரம், எத்தனை மணி நேரம் போடுங்களேன். ஸோ வாட், மில்லியனர் ஆகணும்னு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க, என்ன செய்வீங்க? மேக்சிமமா நம்முடைய வின் பண்றதுல விட்டுறலாமா? உண்மையான அந்த டிசையர் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா விட மாட்டீங்க. ஏன்னா சில பேர் கஷ்டப்பட்டு தான், அது நம்பிக்கை அங்கே போயிடுச்சு பாருங்க. அதான் பேட்டர்ன், அந்த பேட்டர்ன்ல இருந்து நம்ம மெதுவாக வெளியாகணும். ஏன்னா எது உங்க நம்பிக்கையோ அது உங்க வாழ்க்கையா மாறும். நம்பிக்கை தான். யூ ஹேவ் டு சேஞ்ச் த பிலீஃப் சிஸ்டம். ப்ரோக்ராம் பண்ணாங்களே ஏற்கனவே, அந்த ப்ரோக்ராமை நம்ம சரிப்படுத்தணும், ரொம்ப முக்கியம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் பாசிட்டிவ்ன்றதோட நெகட்டிவ் என்வாயரன்மெண்ட் ரொம்ப ஹையாக இருக்குது. உண்மை தானே? எங்கே போனாலும் என்ன சொல்கிறாங்க? நெகட்டிவ் தான் சார், நெகட்டிவ். இந்த நெகட்டிவ்லேருந்து எப்படி வெளியே ஆகுறது? முதல்ல ஒரு பேசிக்காக நம்ம யோசிப்போமே. ஒரு நெகட்டிவ் இமோஷன் நம்மள என்ன செய்யுது? பாசிட்டிவ் இமோஷன் உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றிடும். நீங்கள் பெரிய நிலையை அடைஞ்சிடலாம். பட் நெகட்டிவ் இமோஷன் என்ன செய்யும்? உலகத்தில் உள்ள நோய் எல்லாத்தையும் உங்களுக்கு கொண்டா சேர்த்துரும். நிறைய பிளாக் சொல்லுவோம் உங்களோட ஜேர்னியில், உங்கள் ஜேர்னி, உங்கள் வேலையில், உங்கள் டார்கெட், உங்கள் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடி விழுந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நெகட்டிவ் இமோஷன். நான் சொல்கிறேன், உதாரணத்துக்கு கோபம், ஒரு டிப்ரெஷன், மன அழுத்தம், ஒரு கவலை, அப்புறம் ஜெலசி, யாரை பார்த்தாலும் அந்த மாதிரி தெரியும். இதெல்லாம் என்னது? நெகட்டிவ் இமோஷன்.
அப்போ இந்த நெகட்டிவ் இமோஷன் நீங்கள் குறைக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? ஏதாவது ஆக்டிவிட்டி செய்கிறீங்களா? என்ன செய்யலாம்? யாரும் ஒன்றுமே செய்யலை. அது வளர்ந்துக்கிட்டே போய் இன்னைக்கு மழையாக நிற்கிது. வி கேனாட் கண்ட்ரோல் அவர் செல்ஃப். உண்மை தானே? சம்டைம் யூ கேனாட் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். உங்கள் இமோஷன் கண்ட்ரோல் பண்ண முடியுதா? கோவம் வர்றதுக்கு சின்ன விஷயம் கொஞ்சம் சுண்டி விட்டால் போதும், டக்குன்னு போகுது. பார்த்தீங்களா? வாய் ஏன் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியல? வளர்த்துட்டோம். ஒரு சின்ன ப்ராக்டிஸ் பண்ணுங்க லைஃப்பில். இனிமேல் எது வந்தாலும் சரி, ஒரு நெகட்டிவான இமோஷனில் கொஞ்ச நேரம் உங்களை நிறுத்தி அதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்குன்னு யோசிங்க. நெகட்டிவ் இமோஷனுக்கு ஆப்போசிட் என்னது? பாசிட்டிவ் இமோஷன். அப்போ ஒரு கோபம், அளவு மிஞ்சி கோபம் வர மாதிரி அப்படி பிக்காக போய்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் யோசிங்க, இந்த கோபமோட பலன் எனக்கு என்ன கிடைக்கும்? இப்போ நான் இவ்வளோ கோவப்படுறதுனால இதோட ரிட்டர்ன் எனக்கு என்ன கிடைக்கும்? கொஞ்சம் பாருங்க. இதனால எனக்கு ரத்தம் கொலா சுருங்கும், ரத்த ஓட்டம் படப்படன்னு அடிக்கும். ஓகே, பாடியில் உள்ளுக்கு அசிட்டிக் பாய்சன் அசிட்டிக் என் உடம்புல நிறைய வெளியாகும். அப்படியே டயர்ட் ஆயிடலாம். டயர்ட் ஆயிடும். பார்த்தீங்களா? அளவு மிஞ்சி கோவம் வந்தால் யூ வில் வெரி டயர்ட். அப்போ என்ன ஆகுது? இது எனக்கு தேவையா? அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்னது? கோபத்துக்கு ஆப்போசிட் அமைதி, காந்தியோட நிலை. ஓகே, சாந்தம், புத்தரோட நிலை. இந்த நிலையிலேருந்து என்ன கிடைக்கும்? வா, ஹெல்த் நல்லா இருக்கும், எனர்ஜி கூடும், சக்தி கூடும், இன்னும் அழகா இருப்பீங்க. உண்மையாக கோவப்படும் போது அழகா இருப்பீங்களா? இல்லை தானே? அழகான மூஞ்சி கெடுத்துடாதீங்க கோவப்பட்டு. உண்மையாக சொல்லுவோம், சிரிச்சு சந்தோஷமா இருக்கும் இதுக்கு மூஞ்சி அப்படியே கலையாக இருப்பீங்க. லுக், பேபி ஃபேஸ் வந்துடும் உங்களுக்கு. கோவமாக இருக்கிற முகத்தை பாருங்களேன். அப்படி ஒரு திரும்பினாலும் நீங்கள் டக்குன்னு ஒரு ஷாக் கொடுவோம். பிகாஸ் என்ன அது? டேமேஜ், ஓரா டேமேஜ் ஆகிடும். கண்ணுக்கு தெரியாத ஓராஸ் ஒன்று இருக்குது. அங்கே ஓரா படம் பிடிச்சி பாருங்க. நீங்கள் கோவம் எடுக்கும்போது உங்கள் ஓரா படம் பிடிச்சி பாருங்க. லுக் அட் யுவர் செல்ஃப். நீங்கள் பயந்துருவீங்க. ஷாக். ஓ மை காட், டெரிபிளாக இருக்கும். அதை ரீகவர் பண்ணுறதுக்கு 1 வீக் 2 வீக்ஸ் பிடிக்கும். உங்களுக்கே தெரியாது. எஸ். ஸோ கொஞ்சம் அதுக்கு ஆப்போசிட்டாக கொஞ்சம் சிந்திச்சிங்கன்னா நிறைய மாற்றம் இருக்கும். உங்களுக்குள்ள அது தெளிவு கிடைக்கும். உண்மை. ஜெலசியான மைண்டு உங்களுக்கு இருக்க வச்சுங்க. நான் எனக்கு என்ன தெரியல சார், யாரும் நல்லா இருந்தாங்கன்னா என்னால் பார்த்து ஏற்றுக்க முடியல. என் பக்கத்தில் இருக்கிற பெரிய வீடு கட்டினா என்னால் தூங்கவே முடியல. அவன் காடி வாங்கிட்டானா எனக்கு இன்னும் கவலையாக இருக்குது. என் ஆஃபீஸ் பாஸ் எனக்கு கீழே வேலை செய்யணும், பெரிய காடி போய்க்கிறான், எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்றோம். இதில் என்ன டெரிபிள் ஜெலசி. ஏன் அப்படி ஆகிட்டாரு? ஏன்னா அவர் வளர்ந்த சூழ்நிலை, அவங்க வளர்ந்த சூழ்நிலை. நீங்கள் பாருங்க, உண்மையில்லை, யாரோ நம்மளோட நல்ல அழகாக உடு போட்டு பார்த்தோன்னே நீங்கள் உங்கள் மனசில் என்ன தோணுதுன்னு பாருங்க. யார்ட்டையும் சொல்லாதீங்க ஜெலசி இருக்கான்னு பாருங்களேன். கொஞ்சமாக இருந்தால் ஓகே, பிக்கில் இருக்கக்கூடாது. எங்கே மாட்டிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? ரொம்ப 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 இதெல்லாம் நம்ம பார்க்காத நிறைய விஷயம் நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். எங்கே இருக்கிறோன்னா நம்ம இந்த பீப்புள்ஸ் ஒப்பீனியனில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பி யோர் செல்ஃப். நீங்களாக இருங்க. அதர்ஸ் ஒப்பீனியனில் வாழாதீங்க. ஓகே, அதில் நம்ம மாட்டவும் கூடாது. ஸோ யோர் செல்ஃப் நல்லா உங்களை அப்சர்வ் பண்ணி பாருங்கள். சேஞ்ச் ஸ்லோலி. மனம் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கா? உங்களுக்கு பிடிச்சமான விஷயம் என்ன? அதை கொஞ்சம் யோசிங்க. அப்போ ஜெலசிக்கு என்ன செய்யலாம்? அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன செய்யலாம்? வாழ்த்துனீங்கன்னா ஜெலசி போகும். எதை நீங்கள் சொல்கிறீங்களோ அதோட ஆப்போசிட் போயிடும். இப்போ நீங்கள் உடம்பு முடியாமல் இருக்கீங்க, உடம்பு வலியாக இருக்குது. நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு சொல்லி இந்த ப்ரோக்ராம் சொல்லிக்கிட்டே இருங்க. மனசுக்குள்ள அந்த நோய், அந்த வலி கதவு திறந்து அதுபடி போய்கிட்டே இருக்கும். ஏன் தெரியுங்களா? நீங்கள் இன்னொருத்தரை கூப்பிட்டீங்க. எப்படி இருள் வரும்போது, சூரியன் ஒளி வரும்போது இருள் போதோ, அதே மாதிரி அந்த ஆப்போசிட்டான விஷயத்தை நீங்கள் சிந்திக்கும் போது அந்த நெகட்டிவ் வெளியாயிரும் ஆட்டோமேட்டிக். ரொம்ப கிளியராக நீங்கள் புரிஞ்சுங்க லைஃப்பில். அப்போ பிஸ்னஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது பீப்புள் கூட.